வணக்கம் வெற்றி. வணக்கம். ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வெற்றி வீட்டு சமையலில் 20வது எபிசோடு. அதனால இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து பிரியாணி பண்ண போகிறேன். சிக்கன் கீமா பிரியாணி பண்ண போகிறேன். குக்கர்லேயே பண்ண போகிறேன். அது புதுசாக கல்யாணம் ஆனவங்க, பேச்சுலர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு 15 நிமிஷத்தில் இவங்களாம் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி மெத்தட் இது. அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். பார்த்துடலாமா? சிக்கன் அரை கிலோ சிக்கனை வந்து நான் நல்லா கொந்தி குட்டி குட்டி பீஸாக வச்சுருக்கேன். அரை கிலோ சிக்கனு. பிரியாணிக்கு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 8லேருந்து 9 மிளகாய் காரத்துக்கு, கல் உப்பு, புதினா, கொத்தமல்லி, கரம் மசாலா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பொடி, மசாலா ஐட்டம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. இது வந்து அரிசியை வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நெய். நம்ம அரிசி வந்து பிரியாணி அரிசி நான் வந்து ஒரு 15 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு 15லேருந்து 20 நிமிஷம் ஊறணும். 20 நிமிஷம் ஊறினா தான் உங்களுக்கு நல்லா அரிசி வந்து நீட்டாக நல்லா அழகாக வரும் பிரியாணி. தேவைக்கேற்ற எண்ணெய். நம்ம இப்போ ஆரம்பிக்கலாமா? சிக்கன் கீமா பிரியாணி பண்ண ஆரம்பிக்கலாமா? ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன். நல்லா ஒரு கரண்டி போல் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி மொக்கு, பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டிருக்கோம். 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா? 4 வெங்காயம் போட்டிருக்கேன். உப்பு வந்து இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு அப்புறம் இந்த பிரியாணிக்கு ஏற்ற உப்பு போடுறேன் நான். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி, பாதி புதினா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி, ஒரு 1.5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா? அதை போடுறோம். 7-8 மிளகா வச்சுருக்கேன்னு சொன்னேன்னா இந்த மிளகாவையும் அதில் போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வருது பாருங்கள். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, மசாலா ஐட்டம், பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், அன்னாச்சி மொக்கு போட்டு உப்பும் போட்டுட்டோம். போட்டு நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? கொண்டு வச்சுருக்க சிக்கனை, அரை கிலோ சிக்கன். இது அரை கிலோ சிக்கனை அதில் போட்டோம். இந்த மாதிரி வதக்கிறதுலே வந்து உங்களுக்கு சிக்கன் பாதி வெந்துடும். நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம். நல்ல பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக, பெரிய டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை அதில் போட்டுடலாம். நல்லா வதங்கணும். இப்போ ஒரு ஸ்பூன் போல் சில்லி பவுடர், நல்லா வதங்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் அதுக்கேற்ற தண்ணி சூடு பண்ணிக்கலாம். 1.5 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் நான். 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. 3 டம்ளர் தண்ணியை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா 15-20 நிமிஷம் ஊறி அதை வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம நெய்யில் ஒரு புரட்டி பிரியாணி பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு அரிசி ஒட்டாமல் ஒரே மாதிரி அழகாக நீட்டாக வர, குழஞ்சி போகாமல். கடாய் காஞ்சோடனே நல்லா ஒரு ஸ்பூன் போல் நெய் போட்டுக்கோங்க. பெரிய ஸ்பூன் ஃபுல்லாக. ஒரு 2-3 ஏலக்காய், கட்டி வச்சுருக்கேன் நான். அதில் போட்டு நான் நெய்யில் வந்து இந்த அரிசி ஊற வச்சது 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு தண்ணி நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு நெய்யில் நல்லா அப்படி வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அரிசி வந்து குழஞ்சி போகாது. அழகாக நீட்டாக ஒரே மாதிரி வரும். நல்லா ஒரு 2 புரட்டிக்கோங்க. நல்லா வறந்துச்சு. போதும். ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மசாலா நல்லா ரெடி. சிக்கன் இதிலே பாதி வெந்துடும் உங்களுக்கு. மீதி வந்து நம்ம இன்றைக்கி
குக்கரில் தான் அப்படியே விசில் போட்டு வேக வைக்க போகிறோம் பிரியாணியை. அதுலேயே வெந்துடும் உங்களுக்கு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ தண்ணி கொதிக்குது. இந்த தண்ணி எடுத்து ஒரு 3 டம்ளர் தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன். 1.5 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ கொதிக்கும்போது நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரிசியை, அதெல்லாம் போட்டுடுங்க. அழகாக அரிசி போட்டுட்டேன். இப்போ நம்ம கரம் மசாலா பொடி நல்ல ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு லாஸ்ட்டில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா புதினா இது மேலே போட்டு நம்ம விசில் போட போகிறோம். இப்போ கரெக்டாக 2 விசில் போட்டால் போதும். 2 விசில் கரெக்டாக 2 விசிலில் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா பிரியாணி உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். மொத்தமே ஒரு 15 நிமிஷம் தான் ஆயிருக்கும் இதுக்கு. இப்போ நான் குக்கர் மூடிட்டு 2 விசில் கரெக்டாக 2 விசில் வந்தால் பிரியாணி ரெடி. 2 சவுண்டு வந்துருச்சு. ஆஃப் பண்ணிட்டோம். ஸ்டீம் அடங்கிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சர்விங் பிளேட்டுக்கு மாற்றலாமா நம்ம? சிக்கன் கீமா பிரியாணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சான்ஸே இல்லை, செம்மையாக வந்திருக்கு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நீங்கள் பேச்சுலர்ஸு, நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு நைட்டு டின்னர் பண்ணிடலாம். புதுசாக கல்யாணம் ஆனவங்க பிரியாணி அவ்வளோ ஈஸியாக அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டு பார்க்குறீங்களா? வாவ், எம்மி, சான்ஸே இல்லை. என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.